அதாவது இங்க தருமபுரியில இருக்க இந்த பேனர்ஸ்ல எங்க பார்த்தாலும் ஐயா ஆணிவேர் அப்படின்ற ஒரு இது போட்டிருக்கு. வேறு இப்ப அன்புமணி யாருடைய புகைப்படம் இடம்பெறவில்லை. அதாவது முதல்ல இந்த இயக்கத்தை தொடங்கினது மருத்துவர் ஐயா, போராட்டம் நடத்துறது மருத்துவர் ஐயா, அவர் தலைமையில் தான் போராட்டம். 7 நாள் சாலை மறியல் போராட்டம், பல போராட்டங்கள், மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், பேரணிகள்னு ஏராளமான பொதுக்கூட்டங்கள், பேரணிகள், மாநாடுகள் அவர் ஐயா தான் நடத்தினார். அப்புறம் அவர் தலைமையில் 7 நாள் தொடர் சாலை மறியல் போராட்டம், 21 பேர் உயிரிழந்தாங்க. அதற்கு பிறகு வன்னியர்கள் மற்றும் மிக பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பிரிவினருக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டை மருத்துவர் ஐயா அவர்கள் பெற்றுக் கொடுத்தார்கள். அதே மாதிரி இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தில் கல்வி நிறுவனங்களில் வேலை வாய்ப்புக்கு ஓபிசிக்கு இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27 விழுக்காடு இடஒதுக்கீடு மருத்துவர் ஐயா அங்கே கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் கடுமையாக வாதாடி பெற்று அதை நாடாளுமன்றத்தில் சட்டமாக்குறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மருத்துவ பட்ட மேற்படிப்பில் பட்டியல் இன பழங்குடியின எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீடு காலங்காலமாக இல்லாமல் இருந்தது. அது மருத்துவர் ஐயா முயற்சி எடுத்து தான் மருத்துவர் அன்புமணி அவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக சுகாதாரத்துறை அமைச்சராக நேரத்தில் சட்டமாக்கப்பட்டு எஸ்சி எஸ்டி மக்களுக்கு கிடைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு, அருந்ததியர்கள் இடஒதுக்கீடு, இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு, இப்படி இப்போ 10.5 வந்து வராமல் காணல் நீராக இருக்குது. இப்படி 6 இடஒதுக்கீடுகளை பெற்றுக் கொடுத்தவர் மருத்துவர் ஐயா. அதே மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபட்டவர் மருத்துவர் ஐயா. அதனால தான் எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு இஸ்லாமிய பெருமக்கள் சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் காரணம் மருத்துவர் ஐயா, எல்லா புகழும். அதுக்காக தான் அன்றைக்கி அந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க. இது ஒன்றும் பெரிய பிரச்சனைகளுக்கு உண்டாக்காமல் ஊடக நண்பர் நீங்களே எங்களுக்கு ஒத்துழைக்கணும். இது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சிக்கான பொதுக்குழு போதும்.